சரி, எனக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கீழே இறங்கி போய் பாட்டு வரலாம். இன்னைக்கு காலையிலிருந்து ஆபீஸில் போய் நல்ல வேலை. இதில் இடையில வேற ஆண்டவரை துதிச்சோம், ஜெபம் பண்ணோம், எல்லா வேலையும் பண்ணாச்சு. இதில் முக்கியமாக என்னன்னா 10 கட்டளையும் நம்ம இன்னைக்கு பின்பற்றணும். எப்படின்னு கேளுங்க. எப்படின்னா, இன்னைக்கு நான் வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பெத்தவங்களை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரா, அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொன்னார். காலையில் அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியல. மதியத்துக்கு வச்சிருந்த சோத்தையும் நான் போட்டுட்டு போயிட்டேன். நைட்டுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அவங்கள வந்து மதிச்சாச்சு. கட்டளையில் ஒன்று நம்ம வந்து செஞ்சாச்சு. இன்னொன்று வந்து ஆண்டவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு இடத்துல பொங்கல் கொடுத்தாங்க. ஆண்டவர் வந்து விக்கிரகாராதனை பண்ண வேணாம்னு சொன்னார். ஆனால் நான் அதுக்காக போகல, பொங்கல் சாப்பிட தான் போனேன். பொங்கலை வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்னாரு. நான் வந்துட்டு டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சின்ன பொய் தான் சொன்னேன். சின்ன தப்பு தான் பண்ணேன். அதனால 10 கட்டளைக்கு நான் மற்றவங்க பண்ற மாதிரி பெருசாலாம் எதுவும் பண்ணலை, தப்பு பண்ணலை. அதனால ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து ஜெபம் பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வர்றது 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றோம். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. ஆண்டவர் வார்த்தையை நம்மளாவது நம்ம செய்வோம். செஞ்சுட்டு பைபிள் வேற படிக்கணும். கொஞ்ச நேரம் செல்லை பார்த்துட்டு பைபிள் படிக்கலாமா? பைபிள் படிச்சுட்டு பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி. மனசாட்சி வேற பைபிள் படிங்குது. இருந்தாலும் பாடிக்கலாம் மெதுவா. இப்ப என்ன ஒண்ணு இல்ல, ஆண்டவர் வந்து வேதம் தான் வெளிச்சம்னு சொல்லியிருக்காரு. அதனால முதல்ல நம்ம வேதத்துக்கு தான் மரியாதை. அதிகாரம் 1 வேதத்தில் இப்போ ஒரு அதிகாரம் படிக்க போகிறேன். சாமுவேலில் வந்துட்டு அதிகாரம் 8 வந்திருக்கு. இதை இன்னைக்கு படிச்சுட்டு வேத வாசிப்பை முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு. வசனம் 1 படிச்சாச்சு. அதில் 3வது அதிகாரத்தில் என்னமோ போட்டிருந்துச்சு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதில் நமக்கா பேசுறது மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் பேசியிருக்கு. நமக்கா பேச போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செல்லு பார்ப்போம் என்னன்ட்டு. சரி, 3 மணி நேரமாக அந்த செல்லில் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று கூட உருப்படியா இல்லை. எதுக்கு பார்க்குறேன்னு தெரில, வைக்கவும் முடிய மாட்டேங்குது. எடுத்தால் பார்க்க தான் தோணுது. ஒன்றும் உருப்படியாகவும் இல்லை. பார்க்கணுமேனு தான் பார்க்குறோமா, எப்படி அடிஷன் ஆகிட்டோமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, போய் தூங்குவோம். இன்னைக்கு பேசாமல் தூங்கலாம். சாவபன் 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 சாவபன். ஐயோ, ஜெபம் பண்ணாமல் வேற படுத்துட்டோமே. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெபம் இல்லாத வீடு வந்து கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணணும். ரொம்ப டயர்டாக வேற இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே என்னை மட்டும் காப்பாத்துங்க, என்னை பாதுகாத்துக்கங்க. நான் ஜெபம், நீங்கள் என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தி என்னை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீன்னு நினைக்கிறேன். என்னை நீங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீதி நாளும் நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன், நீங்களே பொறுப்படுத்துக்கோங்க. ஆமேன்ப்பா. இதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. உடம்பு ஒரே வழியாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன், அவ்வளோதான். இது வந்து நோவா தாத்தாவோட என்ட்ரி. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி ஆண்டவரை
பாடுறதுன்னா எவ்வளவு சுகமா இருக்கா? இல்ல மணி வேற ஆச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நோவாவா? ஆண்டவரே ஆண்டவரே வாங்க அப்பா, வணக்கம்ப்பா, சொல்லுங்கப்பா. ஏப்பா இறங்கி இந்த பூமியில போய் பார்த்தேன். சரிப்பா, அங்க எதுக்கு என்னோட போனீங்க? சத்தம் என்னோட வார்த்தைக்கு யாருமே கீழ்ப்படிய மாதிரி தெரியல. சரிப்பா. இதே ஏதோ என்னை நோக்கி கூப்பிட்டனால கொஞ்சம் மேல கிருபைய இறங்கி வந்து சரிப்பா. அவங்க மேல கிருபையா இறங்கி வந்து இருக்கிற. சரிப்பா. இப்ப வந்து அப்ப நோவா வந்து பேழை செஞ்சது போல சரிப்பா. இப்ப ஒரு பேழையை நீ அதே மாதிரி செய். அப்படியா? சரிப்பா. செஞ்சு அதுக்குள்ள சரிப்பா. பரலோகத்துக்கு ஆத்மா சேர்த்தேன். சரிப்பா. சரி. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஒரு வேலையை கட்ட சொல்லி, அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். மறுபடியும் என்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறீங்க. தட்டாம செய்கிறேன் பாருங்க, எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க போங்க, நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி, ரைட், ஓகே. ஆண்டவர் வேற ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு கொடுத்தாரு. சரி ரைட்டு, 40 நாள் பாஸ்டிங் வேற போட்டிருக்கேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட போய் பார்ப்போம். ஆண்டவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பேழையை கட்டி அவருடைய வர்ற எச்சரிக்கையை வந்துட்டு அவர் கடுப்பாயிட்டார். எல்லாரும் நிர்விசாரமாக இருக்கிறத பார்த்து ஆண்டவர் வந்து கடுப்பாயிட்டு, பேசாமல் என்னுடைய கடைசி வரையை நான் பண்ணிடலான்னு பார்க்குறேன், நீ போய் கடைசியாக ஒரு எச்சரிப்பை மட்டும் கொடு, உன்னுடைய காலத்தில் எப்படி நீ கொடுத்தியோ அதே மாதிரி இப்போ ஒரு எச்சரிப்பை வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் நோவா கிட்ட பேசி அதை தாட்டி விட்டாரு. நோவா வந்து மறுபடியும் கீழே வர்றாரு. யாராவது ஒரு 4 பேர் இன்னும் 10 நிமிஷம் கல்ல கிடைக்கிறவங்கள பூரா பிடிச்சி தூக்கி சீக்கிரமா வேற போயிட்டு வேற வரணும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. எங்கடா போற? என்னய்யா அவசரம் முடியாம நீ வேற சொல்லு. என்னய்யா எங்க போறீங்க இவ்வளவு வேகமா? நான் ஆண்டவரை பார்க்க போறேன். ஆண்டவரை பார்க்க? ஆமா. நான் இப்பதான் அங்க இருந்து ஆண்டவரை பார்க்க தான், நான் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆண்டவர் தரிசனத்துக்கு நான் போகணும். ஆண்டவர் தரிசனமா? ஆமா. என்னை அனுப்பிட்டு எனக்கு முன்னாடி வந்துட்டாரா? கமல் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா? கமலா? ஏசப்பா இல்லையா? கமல் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா? என்னய்யா தெரியும், ஆண்டவர் தெரியாம இன்னும் இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க. எனக்கு ஏசப்பா மட்டும் தான் தெரியும். நீ என்ன புதுசா ஒரு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க? யாரா அது? கமல் மட்டும் தான் தெரியும் எனக்கு. கமலா? ஆமா. எனக்கு அதெல்லாம் யாருன்னு தெரியாது. அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். கமலை பார்க்கவா? ஆமா. அவரெல்லாம் பார்க்க வேணாம். என்னன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியல. நான் தான் நோவா தாத்தா. எங்க தாத்தாவே எனக்கு தெரியாது, நீ என்னடா நோவா தாத்தா? வாடா இங்க. நான் தான் நோவா தாத்தா. சரியா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஆண்டவர் வந்து என்னை வந்து அனுப்பி விட்டு அவர் வரப்போறாரு. வந்துட்டு போட்டுவான். அது அவர் அதுக்காக வரல, தப்பு பண்ணவங்கள பூரா விட்டு போட்டு நல்லவங்களை மட்டும் கூப்பிடுறதுக்காக வர போறாரு. சரியா? அதனால நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தா இப்ப நீ படம் பாக்குறதெல்லாம் தப்பு. அது புரியுதா? அவர் வந்து என்னன்னா பாவிகளுக்காக மரிச்சு 3ஆவது நாள் உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போய் அங்க இருந்து எல்லாருக்கும் வேண்டுதலுக்கு பூரா விண்ணப்பங்களுக்கு பூரா பதில் சொல்லிட்டு இருக்காரு. கதை நல்லா இருக்கே. கதையா? நீங்க வேணா இந்த கதையை எடுங்க. நான் வேணா நடிக்கிறேன். நான் இப்ப ஒரு அவசர வேலையா போறேன். மணி 2 ஆச்சு. சரி, ஒரு 6 மணிக்கு வர்றேன். 6 மணிக்கு வந்து மீதி கதை கேட்டுக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னது? நான் ஹீரோ நடிக்கணும்னா நல்ல ஹீரோனியா புக் பண்ணுங்க. நல்ல ஹீரோனியா? ஆமா. அதனால நல்ல ஹீரோனியா புக் பண்ணுங்க. சரி, புதுமுகமா புக் பண்ணுங்க. வந்து நடிச்சு கொடுத்துறேன். அது இல்லையா? இது வந்து ஒருத்தன் போயிட்டான். எப்படியாவது யாரோ ஒருத்தரை கப்பலில் ஏற்றிட்டு போயிடலாம். ஆண்டவா, அன்னைக்கு கூப்பிட்டேன், பாதி பேர் வந்தாங்க, பாதி பேர் என்னை நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு போயாச்சு. இன்னைக்கு யாராவது கொஞ்சம் பேராவது வந்துருவாங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கும் அதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கும் பொழுது. ஆள் ஒரு தினசா படுத்திருக்காரு. ஹலோ பிரதர், 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 இது என்ன கேட்டகரினே தெரியல. தூங்குறானா இல்ல எதுல படுத்திருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஏய் ஏய், என்ன எனக்கு என்னன்னு படுத்திருக்கேன். ஒருத்தன் வந்து இந்த காட்டு கத்தி கத்திட்டு இது ஆகாது போல தெரியுது. நம்ம போய் வேற ஆளை போய் பார்ப்போம். பாப்பா சொல்லுங்க ஐயா. என்ன பண்றீங்க? நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் எதுக்கு பண்றது? அழகா இருக்கக்காண்டி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஆண்டவர் தெரியுமா? ஏசப்பா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே அது இல்ல,
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்காக மேக்கப்பில் போட சொல்ல, மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு பரிசுத்தமாக இருந்து ஆண்டவரை தேடணும்னு தான் சொல்லியிருக்காரு. உனக்கு பைபிள்னா என்னன்னு தெரியுமா? பைபிள்னா என்னன்னு தெரியாது, பான்ஸ் பவுடர்னா என்னன்னு தெரியும். பான்ஸ் பவுடர். கர்த்தர்னா என்னன்னு தெரியுமா? கர்த்தர்னா என்னன்னு தெரியாது, கண்மைனா என்னன்னு தெரியும். ஏசப்பான்னா என்னன்னு தெரியுமா? ஏசப்பான்னா என்னன்னு தெரியாது, ஏன் சீப்பு வேணா தெரியும் எனக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஏசப்பா ஒருத்தர் இருக்கார் சரியா, பாவிகளுக்காக மரித்து சரியா, அவர் வந்து மனுஷ ரூபமாக எடுத்து வந்து பாவிகளுக்காக மரித்து சரியா, அவங்க பாவத்தையெல்லாம் அவர் சுமந்துட்டு போய் மற்றவங்கள பூரா பரிசுத்தமாக்கிட்டு அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார் சரியா. இப்போ மறுபடியும் யாராவது அந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பூரா போய் எச்சரிப்பு கொடுங்கன்னு சொல்லி எனக்கு மேலேருந்து கீழே அனுப்பி விட்ருக்காரு சரியா. மேக்கப்லாம் நம்மளுக்கு முக்கியமே இல்லை சரியா. மேக்கப்பு, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் சரியா. ஆண்டவரை மட்டும் நம்ம தேடுவோம், தேடி நம்ம பரலோகத்துக்கு போவோம். நம்ம கீழே இருந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இங்கேயும் நிம்மதி இல்லாமல் மேலே போயாவது நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவரை தேடித்தாங்கணும் சரியா. அதனால் நீ என்ன பண்ணுற, நீ ஆண்டவரை தேர்த்துக்கிறியா? சரி, ஏத்துக்கறேன். போவோமா? வாங்க. அப்பா ஒரு ஆளாக பிடிச்சிட்டா. ஐயா இருங்க. ஏமா? ஐலைனர் போட்டு வந்துடுறேன். ஐலைனர் ஒரு ஆள் கிடச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டா கூட பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு இருக்காங்க சொல்லியிருக்காரு. ஆனால் ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க, என்னன்னே தெரில. சரி, அப்படியே ஒரு ஆள் படுத்திருந்தால அந்த ஆள் எந்திரிச்சிட்டாரான்னு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. இன்னும் இந்த ஆள் இன்னும் எந்திரிக்காம படுத்துருக்காப்ல. பிரதர் யோ எந்திரியா, போதும் சும்மா என்ன நம்ம தான் படுத்தீங்க. பிரதர் பிரதர் நான் தான் நோவா தாத்தா வந்திருக்கேன், இருந்துட்டு போ. நீ எந்த தாத்தாவை தான் இருப்ப, இலக்கில போயா. இன்னும் நோவா தாத்தாக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன். பிரதர் நான் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? ஏசப்பா தெரியுமா உனக்கு? யாரு? ஏசப்பா. ஏசப்பா கர்த்தர். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் லைக். சரி, இப்போ என்ன சாதிச்சிட்டீங்கன்னு இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பிரச்சனையை சொன்னா மட்டும் நீ தீதி வச்சிருக்க. முடிஞ்சது பண்ணுவான், ஆண்டவர் இருக்காரு. முடியுமா? ஆண்டவர் இருக்காரு, பண்ணிடலாம். அப்பனா ஒன்று சொல்கிறேன் கேளு. என்ன பிரச்சனை? லைட்டாக தெருமுனையில் சரி ஒரு பெட்டி கடை இருக்கும். சரி. ஒரு ஊறுகாய் பாக்கெட்டுமே ஒரு தண்ணி பாட்டிலுமே சரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா சரி கட்டிங் போட்டு பேசலாம். எதுக்கு கட்டிங் போட்டு பேசலாம்? கொஞ்சம் நிறைய திங்கிங் ஜாஸ்தியாகும். கட்டிங்னா என்னது? கட்டிங்னா என்னது? கட்டிங்னா சரக்கு. சரக்கு தெரியுமா? சரக்கு. சரக்கா? சரக்கு. ஓ, திராட்சை ரசம். நீங்க பழசாக்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. சரக்கு 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 தெரியுதா? அதான் பிரதர் தெரியும் பாஸ். அதை நீங்க மறைச்சு ரொம்ப நாள் வச்சிருந்து குடிச்சீங்கன்னா சரக்கு, அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா திராட்சை ரசம். எப்பவுமே குடிக்கிறதா நீங்க தான் மறைச்சு குடிப்போம், நான் மறைக்கவே மாட்டேன். சரி, குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அது உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நானே அதை இந்த துக்கம் தாங்க முடியாம தான் குடிக்கிறேன். அது அந்த அளவுக்கு என்ன துக்கம்னு கேட்குறேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் நம்மளை டார்ச்சர் பண்ணாத, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண. சரி. அந்த தெருமுனையில் போனால் ஒரு பெட்டி கடை இருக்கும். சரி. நல்லா கூலிங்காக வாட்டர் பாக்கெட்டு, ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு, ஒரு தண்ணி டம்ளர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஜம்முன்னு கட்டிங் போட்டு பேசலாம். பிரதர் அதுக்கு நான் ஆள் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் ஆண்டவர் வந்து மன்னிக்க மாட்டார், அதெல்லாம் பெரிய பாவம். நீ ஆள் இல்லைப்பா, நான் இருக்கேன்ப்பா, நான் கம்பெனி கொடுக்குறேன். அது பண்ணக்கூடாது, ஆண்டவர் பெரிய பாவம் அதெல்லாம். ஸோ என்ன பேசுனாலும் இப்படி சொல்லு. நீ என்னதான் சொல்ல வர சொல்லு. கட்டிங் போடணும், டைம் ஆச்சு எனக்கு சொல்லு. இல்லை, இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஆண்டவர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இப்படி யாராவது தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி. ஏன் பண்ணக்கூடாது? அது பாவம் இல்லையா? அது அப்படியெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லலையே. ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்து அதாங்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் புதுசா டான்ஸ் விட்டுருக்குற. உங்களுக்கு ஆண்டவரை தெரிஞ்சிருந்தா இது பாவம்னு உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற. எஸ். சரி, நீ ஒரு பெரிய மனுஷனாக்கிற, சொல்றத கேட்குற. சொல்லு, என்னன்னு சொல்ல கேட்குறேன். காதுதான் கேட்க. இல்லை, இப்போ எதனால நீங்க குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணுமே. அதாவது பார்த்தீங்கன்னா ஜி, சொல்லுங்க. நீங்க கிராண்ட்ஜியா கிராண்ட்ஜின்னு கூப்பிட்டுமா நானு? நீங்க உங்க பெரிய என்ன கிராண்ட்ஜினா? கிராண்ட்னா தாத்தா தானே அர்த்தம். ஜினா புதுசா ட்ரெண்டா இருக்குல்ல. ஓகே, கிராண்ட்ஜி. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா,
என் வீட்டில் சரி பொண்டாட்டி சரி ஒரு நாளைக்கு 300 ரூபா கேட்குற சம்பளம். சரி. அந்த 300 ரூபா என்னால் கொடுக்க முடியல. அப்படியா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை. சரி. ரொம்ப போட்டு டார்ச்சர். ஓ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போ நீங்கள் இங்கே இந்த மாதிரி ஏதோ பண்ணணுமோ, இதுலேயே நிம்மதியை தேடி. சரி பிரதர், எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியா? ஹிந்தி தெரியுமா? தெரியல, அதையும் பார்த்துக்கலாம். 500 500 ரூபாய் சார். 500 ரூபாய் ஜி. 500 ரூபாயா? யோ, நீ தான் 500 ரூபா சம்பாதிக்கிறீங்களா? 300 ரூபாய் வீட்டில் கொடுக்க வேண்டியதானே? அது எப்படி முடியும்? அப்புறம் 400 rupees only going to government shop. கவர்மெண்ட் ஜாப்பா? Government shop. சரி. அப்படி 400 rupees going on wine shop. சரி. 100 rupees தான் மிச்சம் பேலன்ஸ். சரி. 100 rupees எத்தனை வீட்டுன்னு போனா தொடப்ப கடையாலேயே அடிக்கிறாயா சாமி. அதெல்லாம் முடியல. அதெல்லாம் அந்த வலியெல்லாம் தாங்கணும்ல. சரி. அந்த வலி தாங்கிறதுக்கு இதெல்லாம் போட்டால் அந்த வலி பெயினே தெரியாது. அப்படியே இவனெல்லாம் ஒரே போட்டான்னு நான் என்ன சொல்கிறேன், பேசாம நீ தண்ணி அடிக்கிற செலவை கொண்டு வீட்டில் கொடுத்துறியா? தண்ணி அடிக்க சார் வீடு கொடுத்தா எனக்கு தண்ணி அடிக்க காசு நான் எங்கே வச்சு போவேன்? ஏன் அப்படிலாம் அடிக்காதன்றேன். புரியல. ஆண்டவரை ஏத்துக்கோ, தண்ணி அடிக்க தோணாது உனக்கு. நீ இருக்கலாம். உங்க ஆண்டவர் எதிரே எனக்கு ஏதாவது நன்மை செய்வாரா? அவர் எல்லாம் செய்வாரு. என்ன நன்மை செய்வார்? எல்லா நன்மை. நீ என்ன ஏற்கனவே எல்லாம் செய்வாரு. அப்படிங்கிற நிஜமா? உன் பேச்சு நான் நம்பலாமா? என்னைக்காவது நீ ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கியா? கிராஞ்சி, நீங்க ரொம்ப கிராஞ்சி. அப்படியா? நான் ரொம்ப இதாகி கிடந்தேன். ஆனா நீங்க வந்து நல்லா என்கிட்ட நிறைய பேசி சரி இதுல இருந்து ரொம்ப விழுக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வர்றீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஏன்னா இருந்தாலும் ஒரு கட்டிங் சாப்பிட்டு போயிடலாங்களா? நேரம் என்கிட்ட சரின்னு சொன்னதுக்கு என்னையம்மா தான் செருப்பு வரைக்கிறேன். ஒரு அம்மா ஐலைனர் போட்டு வரேன்ட்டு போயிடுச்சு, இன்னொருத்தன் கட்டிங் போட்டு வரேன்ட்டு போயிட்டான். படத்துக்கு போகிறேன்னு நான் அவனாவது வந்துருப்பானா? படம் முடிஞ்சிருக்குமா? இன்னுமா படம் ஓடிட்டு இருக்கு? அப்படி என்ன எவ்வளோ நேரம் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வேற யாராவது கிடைப்பாங்களான்னு பார்ப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. அடடா, என்ன ஒரு அற்புதமான குரல். தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா, இவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்களே, என்ன காரணம்? நான் தினமும் நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆனந்தமே. அப்படியா? ஆமாங்க ஐயா. நிஜமாவா? நிஜமாலும் தான். நீங்க மட்டும்தானா? நானும் மட்டும்தான், என் ஃபேமிலியும் தான். எல்லாருமே ஆண்டவரை தூச்சுக்கிட்டே இருப்போம். அப்படியா? அதுதான் தினமும் எங்களுக்கு நிம்மதி, அதுதான் ஆனந்தம், பேரானந்தம். அதுதான். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? வேதம் பைபிளில் படிச்சு முடிச்சிட்டிங்களா? படிச்சிருக்கிறேன். கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. நீங்களும் அதே மாதிரி நான் சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் பிரம்மானந்தமா இருக்கிறேன், பெரிய ஆனந்தமா இருக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்தாருன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியலீங்களே எங்க ஐயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவருடைய வருகை நெருங்கிருச்சு. சரி, எல்லாரும் நிர்விசாரமாக இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் கடைசி ஒரு எச்சரிப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, நானும் வந்து பார்த்தேன், ஒரு 3 தண்ட கருமந்திரத்தை சந்திரிச்சேன். சரி, சரியா? அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா? நீங்கள் வாங்க, உங்களுக்காக பேலாங்க ரெடியாக இருக்குது. வாங்க போலாம். ஏங்க என்னாச்சு? இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை நினச்சேன். அதுதான். சரி, பரவாயில்ல. ஆண்டவர் அவங்களையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். எப்படி இவ்வளோ இதாக சொல்கிறீங்க, நம்பிக்கையோட சொல்கிறீங்க? ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம். அப்படியா? ஆண்டவர் இல்லை, அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்களோ? அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமாம். அவங்களும் பைபிள் படிப்பாங்க? பைபிள் படிப்பாங்க. ஆண்டவர் உண்மையாக இருப்பாங்க? ஆமாம். சரி, கேட்க ஆசையாக இருக்கேன். வாங்க போல. மறுபடியும் என்ன? என் பொண்டாட்டி பிள்ளைகளை நினச்சேன். சரி சரி, பரவாயில்ல. ஆண்டவர் அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படியா? அவங்களும் வந்துருவாங்க? அவங்களும் வந்துடுவாங்க. பரலோகத்துக்கு நீங்க மட்டும் தனியா வர மாட்டீங்களா? அவங்களும் பைபிள் வாசிப்பாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிங்களா? குடும்பமா நீங்க பரலோகத்துக்கு வருவீங்களா? சரி, நீங்க முதல்ல வாங்க, வேலைக்கு வாங்க, மத்தவங்கள அப்புறமா கூட்டு வந்து. சரிங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏசப்பா, ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க. நானும் இந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனேன். பார்த்ததில் இவர் ஒருத்தர் தான் எனக்கு நல்லவராக தெரிஞ்சார்.
மற்ற யார் பார்த்தாலும் செட் ஆகலப்பா. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, இவர் கூட அப்படியே பேசிக்கிட்டே நீங்கள் பரலோகத்துக்கு போயிருங்க. சரியா? இந்த மாதிரி பிரியமான மகனத்தை தேடிட்டே இருந்தேன். என்னுடைய வார்த்தை கீழ்ப்பறிஞ்சனால இச்சையெல்லாம் விட்டு எல்லா நன்மையான வழியில் நடத்தினால பரலோகத்துக்கு கூடி. டாடா, பாய் பாய், see you. நோவா கிராண்ட்பா ஜி காணோம். எங்கே கப்பல் எங்கே இருக்குன்னு சொன்னாரு. கப்பலே காணோம், ஒன்னே காணோம். கட்டிங் போட்டு வரக்குள்ள அதுக்குள்ள கப்பல் எடுத்துட்டு அஸ்கே போயிட்டாரு. அதியா எங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. எப்போ இங்கே வாங்க, என்ன பிரச்சனை? புரியலைங்க நீங்கள் கேட்குறது. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எங்கள் ஒருத்தர் நோவா தாத்தாரு ஒருத்தர் வந்தாருங்க. சரி, நான் ரொம்ப கொஞ்சம் குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணை நல்லா திறந்து போகிற அந்த நோவா தாத்தா நான் தான். ஓ, நீங்கள் தான் அந்த நோவா தாத்தாவா? அதான் சரி, கப்பலில் ஏற்றுன்னு சொன்னீங்களே, கப்பல் நானும் வரட்டுங்களா? நீங்கள் வர்றீங்களா? நீங்களே கூப்பிட்டீங்களா? நானும் அப்படியே திரும்பி அப்படியே வீட்டுக்கு போயிருங்க கப்பலில். ஏன் என்னாச்சு கிராண்ட்ஜி? நான் வந்து அவங்கள்ட்ட அப்பளவே சொன்னல, எங்கே போனேன் அப்படியே எங்கே போனேன். அதாவது கட்டிங் 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 சாப்பிட்டு கேட்டீங்க, சாப்பிட்டேன். சரி அப்படியே போயிரு. அப்படிங்களா? அவ்வளோதான், கப்பல் போயிடுச்சு. ஐயோ, கப்பல் போயிடுச்சா? போயிடுச்சு. நீ வாழ்க்கையில் அவ்வளோதே, நிம்மதி பூரா போயிரு. சந்தோஷம் வேறு. மணி 6 ஆயிடுச்சு கரெக்டாக. இங்கே அந்த வயசானவர் எது சுற்றிட்டு இருந்தார். இங்கே அந்த இங்கே தான் இருக்காரு. பெரியவரே, 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன். 6 மணி 1 நிமிஷம் ஆச்சு. சரி வந்திருக்கேன். ஏதோ கப்பல் நீங்க, ஆண்டவர் நீங்க. உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். ஆண்டவரை பார்க்க போனவன் போவா? ஆண்டவரை பார்க்க போனவன் நீங்க. ஆமா ஆமா, தரிசனத்தை முடிச்சுட்டு நேரம் உங்களை பார்க்க தான் வரேன். பாத்துட்டியா? பாத்துட்டேனே. என்ன சொன்னாரு? செம்மையா ஆக்டிங்லாம் அடே அப்பா, அப்படியா? பயங்கரமா. அடுத்த முதலமைச்சர் அவர்தான். அடுத்த முதலமைச்சர்? ஆமா, பிஎம்ஏ அவர். நீ இங்க இருந்து என்ன பண்ணலான் இருக்க? நான் அப்படியே போய் அப்படியே போஸ்ட் ஓட்டேன். அப்படியே அப்படியே போக வேண்டியதான். அப்படியே போயிருவேன். அப்படியே போயிரு, வந்துடாத. என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னடா, கப்பல் போயிருச்சுடா. போயிருச்சா? ஆமா, நான் 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல. 1 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதுக்குள்ள ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க? 1/2 நிமிஷம்னாலும் அவ்வளோதே. அவர் 5:50 99 பெரிய மனுஷனமா நடந்துக்கயா. 1 நிமிஷம் தானே லேட்டு. ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. போடா, லேட்டாகி வந்து படத்துக்கு போயிட்டு மரியாதை போடாண்ணா. இப்படி தான், அப்படி சின்ன சின்ன ஆசைக்கெல்லாம் வந்துட்டு, சின்ன சின்ன ஆசைகள் தான், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சின்ன சின்னதான். அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வருகையை மிஸ் பண்ணிடுவோன்னு தான் நினைக்கிறேன். என்னையை சேர்த்தா சொல்கிறேன் எல்லாத்துக்கும். அதனால் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கு, அவங்கவுங்க பிறந்தநாளுக்கு, நியூ இயருக்கு பிறந்தநாளுக்கெல்லாம் ஒரு டிசிஷன் எடுப்பாங்கள்ல, அது மாதிரி இப்போ எடுப்போம். வரிக்கு நம்ம ஆயத்தமாவோம். நம்ம சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம பெரிய ஆசைகளெல்லாம் நம்ம விட்டுற வேண்டாம். பெரிய பரலோக சந்தோஷத்தையெல்லாம் நம்ம விட்டுற வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் வந்து பரலோகத்தில் வந்து எல்லாத்தையும் அதான் பாதி பேர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா மீதி பாதி பேர் இருப்பாங்களா, அவங்களோட நான் இருந்துட்டு போகிறேன்ட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாதி பேர் நல்லவங்க பாதி பேர் கெட்டவங்க இருக்கும்போதே நம்மளால் ஒழுங்காக வாழ முடியல. நம்மளுக்கு ஏகப்பட்ட தொல்லை. நல்லவங்களாக போனதுக்கப்புறம் ஃபுல்லாமே கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க மத்தியில் நம்ம எப்படி வாழ்கிறது? அதுவும் நம்மளுக்கு சிரமம்தான். அதனால் பரலோகத்துக்கு தயாராக இருங்க, ஆண்டவரை தேடுங்க. அவ்வளோதான். நன்றி.